காரசாரமா, அட்டகாசமான ஒரு பூண்டு ஊறுகாய் தாங்க நம்ம செய்ய போறோம். இது வந்து சுட சுட சாதத்தில இந்த பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துங்க வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் 2யும் வந்து நல்லா வறுத்துட்டு, ஆற வச்சோனே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து பூண்டு நாட்டு பூண்டு எடுத்துருக்கேங்க. நல்லா வந்து 1/4 கிலோ இருக்கும். வடசட்டியில நல்லெண்ணெய் நல்லா தாராளமா ஊத்திட்டுங்க. இதில வந்து பூண்டு வந்து நம்ம இதில வந்து ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா வறுத்துட்டு, அத வந்து ஆற வச்சதுக்கப்புறமா இதில வந்து பாதி தான் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். மீதி வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலான்ட்டு. இப்போ வந்து அதே எண்ணெயில அந்த கடுகு, அப்புறம் கருவேப்பிலை இத போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பூண்ட வந்து இதுக்குள்ள போட்டுடலாம். நல்லா வந்து வணக்கிக்கலாம்ங்க. அது கூட வந்து நம்ம அரைக்காத அந்த பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் தூளுங்க, கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பொடி வந்து நம்ம இதில சேர்த்திக்கலாம். இது நல்லா வணக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லெமன் சைஸு புளி வந்து நான் ஊற வச்சிருந்தேன். அத வந்து கரைச்சு நம்ம இதில ஊத்திக்கலாம். நல்லா வந்து கொதி வந்து நல்லா அந்த சுண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்து 1/2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டைல்ல பூண்டு ஊறுகாய் ரெடிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.